வணக்கம். டியர் டென்டிஸ்ட், இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு காமனாக ஒரு டவுட் வந்து சர்ஜன் கிட்ட கேட்பாங்க. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜா ஃப்ராக்சர் ஆகுது. அதாவது லோவர் ஜா மேண்டிபிள் இருக்கு இல்லையா, அது ஃப்ராக்சர் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகுது, இல்லை பாடி ஃப்ராக்சர் ஆகுது, இல்லை வந்துட்டு பேராசிம்ஃபைசஸ் ஃப்ராக்சர் ஆகுது, இல்லைனா சிம்ஃபைசஸ் ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு டூத் அந்த இடத்துல இருக்குது, அந்த பல் ஆடிட்டுருக்கு, நான் அதை எடுத்துடலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சர்ஜனை கேட்பீங்க. கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது எந்த மாதிரி சினாரியோவில் எடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பல்லில் வந்துட்டு இன்ஃபெக்டடாக இருக்குது, அதாவது ஃபுல்லாக க்ராஸ்லி டீகேட், ரொம்ப கேவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அதை ரிமூவ் பண்ணலாம். செகண்ட், அந்த பல்லோட ஏதோ ஒரு பேத்தாலஜி அசோசியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு பெரிய பிக்கல் ஆப்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதை ரிமூவ் பண்ணலாம். அந்த பல்லு வந்துட்டு வெளியே வந்துருச்சு, அதாவது கம்ப்ளீட்டாக அவல்சாய் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோர்த், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்லோட ரூட் இருக்கு இல்லையா, சிமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பல்லை வந்து நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் அந்த ரூட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இல்லை அந்த பல்லே வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பல்லு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம்.